Hi lovelies, this is Niveta from Secret Resort Studio. Welcome to my channel. First time இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசின் ஆர்ட் பற்றி நான் டீட்டெயில்ஸ், ரெசின் ஆர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மைக்கா பவுடர்ஸ் அண்ட் பிக்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெசினில் பேஸ் லேயருக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ குவான்டிட்டியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கஸ்டமர் சூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே மேஜராக வந்து கலர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரேர் கேஸில் டிரான்ஸ்பரண்ட் லுக் க்ரியேட் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க, கலர்ஸ் எதுவுமே இல்லாமல். பட் மெஜாரிட்டி மைக்கா பவுடர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கலர்ஸ் தான் கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிக்மெண்ட் அண்ட் மைக்கா பவுடர் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மைக்கா பவுடர் கிளிட்டர் ஃபினிஷில் வரும். பேக் சைட் நீங்கள் டிமோல்ட் பண்ணால் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. பிக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். 1 or 2 ட்ராப்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் வரும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது மைக்கா பவுடர்ஸ் வச்சு கலர்ஸ் எடுக்க சொல்லி தான். ஏன்னா கிளிட்டர் ஃபினிஷ்லேயே வரும், அவுட்லுக்கும் ரொம்ப அழகாகவே வரும் பார்க்குறதுக்கு. மைக்கா பவுடர்ஸோட ப்ரைஸிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 59 rupeesலேருந்து 69 rupees வரும். ஒவ்வொரு வெண்டார்கிட்ட ஒவ்வொரு ப்ரைஸிங் இருக்கும். பட் மேக்ஸிமம் 59 to 69 rupees தான் இருக்கும். ரெசின் ஆர்ட்க்கு நம்ம பிக்மெண்ட்டும் பார்த்தாச்சு, மைக்கா பவுடர்ஸும் பார்த்தாச்சு. இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாச்சும் லைக் எம்டிஎஃப் ஃபுட்டில் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஃபார்மில் பண்ணுறோம் அப்படின்றப்போ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எம்டிஎஃப் ஃபுட் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் 25 rupees அரௌண்ட் அந்த ரேஞ்ச் தான் வரும். அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி நீங்கள் நார்மலாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெசின் ஊற்றிக்கலாம். கஸ்டமர்ஸ் யாராச்சும் எமர்ஜென்சி ஆர்டர்ஸ் கேட்குறாங்கன்னா எம்டிஎஃப் ஃபுட்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அது 1 dayல மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பிக்மெண்ட் அண்ட் மைக்கா பவுடர் இது ரெண்டுமே எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ரெசினில் ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மைக்கா பவுடர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 pinch ஆஃப் மைக்கா பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் கிளாஸ் ஃபினிஷில் இருந்துச்சுன்னா நீங்கள் மைக்கா பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 pinch ஆட் பண்ணாலே போதும். பிக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 or 2 drops இருந்தாலே போதும். லைட்டாக கலர் வந்து மிக்ஸ் ஆனாலே போதும். ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் பிக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். கலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் காமிச்சிருக்க கிளிட்டர் பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees அந்த மாதிரி ஷேஷியில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கீ செயின்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். கிளிட்டர் ஃபினிஷ் இருக்கும், பட் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். கலர்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது மோர் ஓவர் பிக்மெண்ட் மாதிரி தான், பிக்மெண்ட் ட்ராப்ஸ் மாதிரி தான். பட் இது பவுடர் ஃபார்மில் இருக்குது. இது வந்து கஸ்டமர்ஸ் கேட்டால் மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன். பட் மோஸ்ட்லி வராது இந்த மாதிரி ஆர்டர்ஸ். கேட்டாங்கன்னா நான் இருக்க கலர்ஸ் வச்சு மிஸ் மேட்ச் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இந்த க்ரீன் கலர் மைக்கா பவுடர் வச்சு நான் பேஸ் மட்டும் ஊற்றிருக்கேன் கீ செயினுக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒயிட் மைக்கா பவுடர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னுடைய வெண்டார்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆகிடும். அதனால நான் எப்பயுமே ஸ்டாக் வாங்கி வச்சுப்பேன். என்கிட்ட 3 shades இருக்குது. ஒயிட், பர்சனலைஸ்டு ஒயிட் அண்ட் டைமண்ட் ஒயிட். இப்போ நான் காமிச்சிருக்க க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மைக்கா பவுடர் வச்சு பேஸ் ஊற்றிருக்க கீ செயின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சேம் பாட்டிலில் இருக்க ஷேட் தான் வந்து மிக்ஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு கிடைக்கும். பிங்க் அண்ட் கோல்டன் கலர் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு கப்பில் மாற்றி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கிளிட்டர் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி ஆட் பண்ணிங்கனாலே போதும், ரெசினில் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து ஆல்கஹாலிக் இங்க், அதுதான் பிக்மெண்ட். பிக்மெண்ட் வந்து என்கிட்ட ஆரஞ்சும் பீச் கலர் 2 கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இதை ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த கலர் சுத்தமாக பிடிக்கல. மைக்கா பவுடர்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினது ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த அவுட்லுக்கே எனக்கு பிடிக்காததுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.